என்னைக்காவது யூடியூப்ல இருக்க குக்கிங் வீடியோஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு வியூஸை அள்ளி குவிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? குக்கிங் லேர்ன் பண்றதுக்காகவும் ரெசிபிக்காகவும் பார்க்கறதுனால மட்டும் இவ்வளவு வியூஸ் கிடைக்குமா என்ன? நெவர். தட்டுல ரச சாதத்தையோ இல்ல தயிர் சாதத்தையோ போட்டு வச்சுட்டு டிவில மட்டன் பிரியாணி சிக்கன் தந்தூரின்னு சமைக்கிற வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே சாப்பிட்ற கேரக்டரா நீங்க? அப்போ ஒரு ஹைஃபை சொல்லிட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. குக்கிங் பத்தின பல இன்ஃபோஸையும் எப்படி குக்கிங் நம்மள டே டு டே ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து ஹீல் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு அனதர் வீடியோ பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் நண்பன் பிரசாந்த். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே கொரோனா பாதிப்பால 4 செவத்துக்குள்ள முடங்கி கிடந்தப்பதான் நானும் என்னோட ஃபேமிலியும் வில்லேஜ் குக்கிங் சேனல், வில்லேஜ் ஃபுட் சேனல், ஃபுட் ஏரியா தமிழ், வைல்டர்னஸ் குக்கிங்னு இப்படி பல குக்கிங் சேனல் வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சோம் நண்பா. அதுவும் என்னைக்காவது உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போதெல்லாம் கண்டினியூஸா இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் பிளே ஆகிட்டு இருக்கும். ஒரு வார்த்தை கூட பேசாம சமைக்கிற வீடியோஸ் ஆகட்டும், புரியாத மொழியில புரியாத டிஷ்ஷஸை சமைச்சு காட்டுற வீடியோஸ் ஆகட்டும், இந்த வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சுங்க. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் இவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி பல சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸே இருக்குங்க. டெலிஷியஸான ஃபுட்டை ஸ்க்ரீனில் ஒருத்தங்க சமைக்கிறதையும் சாப்பிட்றதையும் பார்க்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நாமளே அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீலை நமக்கு கடத்துறது தான் இதுக்கு முதல் காரணம். அதுபோக ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக என்னைக்கு நெருப்பை கண்டுபிடிச்சி மனுஷன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து நல்லா சமைக்கப்பட்ட உணவை ருசிச்சு சாப்பிட்ற ஈவெண்ட்டை ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையில மனுஷங்க ரசிச்சு வந்ததையும் இதுக்கு காரணமா சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல சின்ன வயசுல ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடைக்கு கிளம்பி போய் சிக்கனையோ மட்டனையோ வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மா சமைக்கிறத ஏதோ மேஜிக் ஷோ பார்க்குற மாதிரி பொறுத்திருந்து பார்த்து கடைசியா அந்த கறி குழம்பை ருசிச்சு சாப்பிட்ட அனுபவம் நிச்சயமா நம்ம எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். இந்த காரணங்களால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால ரொம்பவும் வைரலான ஒரு நீஷேவா இருந்து வருது. பர்சனலா நானுமே இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து மட்டுமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நாம ஏன் குக்கிங் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு தோணி அதையுமே கொரோனா பீரியட்ல கிடைச்ச டைம்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் நண்பா. குக்கிங் பண்ணி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, குக்கிங் வீடியோஸ் பார்க்கறது கூட ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை மட்டும்தான் தருது. ஆனா குக்கிங் பண்றது ஒரு தெரப்பி மாதிரி ஆக்ட் பண்ணி நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் ஹீல் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் என்னைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல அந்த வீக்கெண்ட்லயோ வீட்டில் என்னோட சமையல் தான். ஆஸ் அ ஹியூமன்ஸா நம்ம எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு ஃபீலிங் தான் சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஒரு வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு அதுக்காக நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பாராட்டு கூட நம்ம பிரெயின்ல இருக்க ஃபீல் குட் கெமிக்கல்ஸான டோபமைன் அண்ட் செரோட்டோனினை ரிலீஸ் பண்ணி நம்ம மனசுல இருக்க நெகட்டிவ் ஃபீலிங்ஸை தூக்கி எறிஞ்சிரும் நண்பா. அப்படிப்பட்ட சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை தர்ற ஒரு இன்ஸ்டன்ட் ப்ராசஸ் தான் குக்கிங். கிச்சனுக்குள்ள என்ட்ராகி குக்கிங்க்கு தேவையான ஒரு இன்கிரீடியன்ஸையும் ரெடி பண்ணி அதை குக்கிங் பேன்ல போட்டு ஃபோக்கஸ்டா சமைக்கும் போதே உங்களோட டே டு டே ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போய் நீங்க வேற ஒரு உலகத்துக்கே போன ஃபீல் இருக்கும். பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி அது மூலமா கிடைக்கிற ஒரு யூனிக் ரிசல்ட்டை பார்க்குற ஃபீலிங் ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலா குக்கிங்கையுமே நம்ம மனசு அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டா தான் கன்சிடர் பண்ணி அதுல கிடைக்கிற ரிசல்ட்டை என்ஜாயும் பண்ணுது. இந்த பர்சனல் சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை தாண்டி குக்கிங் மூலமா நாம அடையிற இன்னொரு பெரிய சந்தோஷம் தான் அடுத்தவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது. பி இட் ஓன் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்னு யாரா இருந்தாலுமே நாம சமைச்ச சாப்பாட்டை அவங்களுக்கு சர்வ் பண்ணி அவங்க சாப்பிட்றத பார்க்குற மொமெண்ட்ஸ் நம்மளை மேலும் அவங்க கூட நெருக்கமாக்கும். எனக்கு பர்சனலாக நான் செய்கிற ஃபுட்டை என் ஒய்ஃபும் என்னோட குழந்தைங்களும் ரசித்து ருசித்து சாப்பிட்றத பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். அப்பா சமைக்கிறாருனாலே குஷியாகிடுற என்னோட குழந்தைங்க எப்பவும் சாப்பிட்றத விடவும் அதிகமாக 2 வாய் நான் செய்கிற சமையலை சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை சொல்லவே வேணாம். ஆரம்பத்தில் குக்கிங்கில் கிடைக்கிற இந்த பெனிஃபிட்ஸ் எதையும் ரியலைஸ் பண்ணாமல் இருந்தேன்னா போக போகத்தான் குக்கிங் பண்ணும்போது எனக்குள்ள கிடைக்கிற மைண்ட்ஃபுல்னஸை உணர ஆரம்பிச்சேங்க. ஒருவேளை நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதோன்னு யோசிச்சு கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆல்ரெடி பல மக்கள் குக்கிங்கை ஒரு தெரப்பியாவே யூஸ் பண்ணிட்டு வர்றாங்கன்னு. காய்கறிகளை சாப் பண்ணும்போது வர ஒரு ரிதமிக் சவுண்ட், சமையல்ல போடுற இன்கிரீடியன்ஸ் ஹாட் பேனை டச் பண்ணும்போது வர ஒரு சூதிங் சவுண்ட், ஃபுட் அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்னு தொடர்ந்து கவனமா நாம அதை சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஃபோக்கஸ், இது அத்தனையுமே ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவலான ப்ராசஸ்னு பல ரிசர்ச்சர்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க நண்பா.
குக்கிங் அப்போ வர்ற நல்ல நறுமணங்களுக்கு நமக்குள்ள இருக்க ஆழமான பல நினைவுகளுக்குள்ள நம்மளை கொண்டு போகிற தன்மை இருக்கிறதாவும், அதனால நம்ம மனசு புத்துணர்ச்சி அடைகிறதாவும் சொல்லப்படுது. நமக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளேவர்ஸை மிக்ஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா நாம உருவாக்குற ஃபுட் நல்லா வரும்போது நமக்கு நாமே ரிவார்ட் கொடுக்குற ஃபீல் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த மாடர்ன் ஏஜ்ல நாம எல்லாருமே ஏதாவது ஒரு கோலை துரத்திக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதன் விளைவா பல நேரங்கள்ல ஏன் எதுக்குன்னே தெரியாம ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்னு இந்த விஷயங்களுக்குள்ள மூழ்கி போயிடுறோம். நம்மளோட இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவங்களையும் பாதிக்கிறத நானே பர்சனலா நிறைய தடவை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நண்பா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை எதிர்கொள்றதுக்காக நான் கண்டுபிடிச்ச ஒரு ஹீலிங் மெத்தடை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு தோணுனதுனால தான் இந்த வீடியோவை பண்ணினேன். இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஒருத்தர் குக்கிங் தெரப்பியை ட்ரை பண்ணி அது மூலமா மைண்ட்ஃபுல்னஸை அடைஞ்சா அது போதுங்க எனக்கு. ஐ வில் பி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பற்றின வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all soon with another exciting video. Until then, signing off, Prashant from Bits of Info Tamil. நன்றி.